மூணாவது வாசிக்கலாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேக வேகமாக நம்ம போனோம். நம்பர்ஸ் சாப்டர் 10 verses 2. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2, அப்ப கவனிங்க, what is the need for 2 trumpets? கொஞ்சம் எழுதிக்கோங்க. 2 வெள்ளி பூரிகைகள், 2 எக்காளங்களை ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு எக்காளம் செய்ய சொல்லியிருக்கலாம், ஆமாதானா? பட் God commanded Moses to create or manufacture 2 trumpets. வெள்ளி பூரிகைகள், 2 வெள்ளி பூரிகைகளை நீ உண்டு பண்ணுவாயாக. வாசிங்க சிஸ்டர். அடுத்து அவைகளை ஊதும் போது இந்த வார்த்தையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஒன்றை மாத்திரம் ஊதினால் பேசணும் என் கூட. ஒன்றை மாத்திரம் ஊதினால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்டைம்ஸ் ஒரு தடவை மட்டும் ஊதுறது, ஒன்றை மாத்திரம் ஊதினால். நிறைய பேருடைய ஊழியத்துல ஒன்னு மாத்திரம் தான் ஊதி இருக்காரு, ஊதிட்டேவும் இருக்காரு. இந்த ஒன்னு ஊதிட்டு இருக்கிற வரைக்கும் you will gather in the same place. ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வருவீங்க, செய்ததையே செய்வீங்க, பார்த்ததையே பார்ப்பீங்க. அடுத்து வாசி. ஒன்றை மாத்திரம் ஊதினால். லெட் மீ ஸ்டாப் ஹியர். ஒன்றை மாத்திரம் ஊதினால். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் வாழ்க்கையில நீங்க ஒன்றை மாத்திரம் ஊதினா போதாது, என் வாழ்க்கையில 2ஆவதையும் நீங்க ஊதணும். என் வாழ்க்கையில 2ஆவது நீங்க ஊதணும், என் வாழ்க்கையில 2ஆவது ஊதணும். எத்தனை சபைக்கு ஒன்றை மாத்திரம் தான் ஊதிட்டு இருக்காரு தெரியுமா? எத்தனை குடும்பங்களுக்கு ஒன்றை மாத்திரம் தான் ஊதி. கொஞ்சம் கவனமா கேட்கணும். லேட்டா வந்தாலும் தப்பு இல்லை. யூ நீட் டு இன்வால்வ். காலையில நான் பார்த்த ஒரு சொப்பனம் சொல்றேன். இந்த பலிபீடத்துக்கும் சபை ஜனங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. நீங்க எவ்வளவு க்ளோஸ் பை வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இதுல இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் உங்க மேல வரும். அதான் சொல்றாரு, இவங்க வாயினால நெருங்குறாங்க, இருதயம் தூரமா இருக்கு. இந்த தேவ பிரசன்னத்தை அவித்து டோன்ட் quench it. இந்த பலிபீடத்திலிருந்து ஜனங்கள் ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வாயினால சேர்ந்துட்டு இருதயம் தூரமா இருக்க கூடாது. பி கனெக்டட். அதனால தான் ஆரோனுடைய சிரசில் ஊத்துன போது தாடி அங்கி ஓர வரைக்கும் விளைஞ்சது. ஏன்னா இட் இஸ் கனெக்டட், கேப்பே இல்லாம கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதனால தான் தலையில ஒரு மக்கு தண்ணி ஊத்துனா கால் வரைக்கும் நனைஞ்சிருது. குளிச்சா தானே அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தலையில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்மா சொல்லுங்க? உன்னை தலை முழுக போறேன்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? தலை குளிக்கிறது என்ன அர்த்தம்? சிலர் இந்த முடி போயிடக்கூடாதுன்னே குளிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு டெக்னாலஜி. இப்போ இந்த தலையில தண்ணி ஊத்துறதுனுடைய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஹெட்ஷிப். தலையில ஊத்துனா எல்லா ஏரியாஸுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். எங்க அத்தை வீட்டில் எங்க மாமா ரட்சிக்கப்படல, எங்க அத்தை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பயங்கரமான பிரேயர் வாரியர். எங்க அத்தையினுடைய ஜெபம் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியத்தில் நான் இருப்பதற்கு அது ஒரு காரணம். ஆனா எங்க அத்தை வீட்டில் அவ்வளோ ஒரு சமாதானம் கிடைச்சிடல. இங்க கவனிங்க, வர்றவங்க வருவாங்க, லேட்டா வந்தா பிரயோஜனம் இருக்காது. பாருங்க, பெண்களை எங்க இருந்து எடுத்தாரு? இங்க இருந்து. இங்க தண்ணி ஊத்துனா இங்க ஏறுமா? அதனால தான் சிண்டெக்ஸ் டேங்கை மேலே வச்சிருக்கோம், பைப்பை கீழே வச்சிருக்கோம். சிண்டெக்ஸ் டேங்க, சிண்டெக்ஸ் தெரியுமா? SINTEX. காக்கா உட்காந்துருக்குமே, கழுவாம 15 வருஷமா குளிக்கிறோமே, அந்த சிண்டெக்ஸ் டேங்கு. அந்த சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குல்லம்மா, ஏன் டேங்கை மேலே வச்சுட்டு பைப்பை கீழே வச்சிருக்கோம்? டேங்கை கீழே வச்சுட்டு பைப்பை மேலே வைங்க, காத்து தான் வரும். அப்போ இங்க எந்த குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்பட்டாலும் கீழே இருந்து மேலே போறது ரொம்ப கஷ்டம். ஆனா கணவர் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் பாருங்க, வெரி ஈஸி. எங்க மாமா ரட்சிக்கப்படல, அதனால எங்க அத்தை பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கணவர் ரட்சிக்கப்படுற குடும்பத்துல மனைவி ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், இல்லைன்னா சோறு கிடைக்காது. பாருங்க, கணவன் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரத்துல டிவி பார்க்க முடியாது, தொலைச்சிட மாட்டார் அந்த சாரு. ஆனா புருஷன் ரட்சிக்கப்படாத குடும்பம் மிசரபிள் ஃபேமிலிங்க. நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஆண்கள் அவுட் ஆயிட்டாங்க. நீங்க கணவர் ரட்சிக்கப்படுற குடும்பம், இட் இஸ் ஈஸி டு பிரிங் சால்வேஷன். என்னைக்கா இருந்தாலும் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? அப்போ தலைன்னா யாரு? சபை. கிறிஸ்து என்கிற அந்த தலையோட தாடி என்கிற ஊழியக்காரர், சரீரம்,
அங்கி என்கிற விசுவாசிகள், அங்கியின் ஓரம் என்கிற புறஜாதிகள் தொடர்ந்து கனெக்டடா இருந்தா கிறிஸ்துவில் இருக்கிறது கடைசி வரைக்கும் போய். இது ஒரு புரோட்டோகால், இது ஒரு புரோட்டோகால். சேர்ந்தே நின்றுட்டீங்கனாலே ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம். நல்ல உற்சாகமா இருக்கீங்களே. அப்போ ஒன்றை மாத்திரம் ஊதினால், பேசுங்க, ஒன்றை மாத்திரம் ஊதினால். இன்னைக்கு நீ கண்ணீரோட சொல்றேன், இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க வாழ்க்கையில ஒன்று மாத்திரம் தான் ஊதியிருக்கார். கொஞ்சம் ஆவியானவர் பேசுறதுக்கு நீங்க வரணும். என்கிட்ட இல்லைங்க, அவர் தான் பேசணும். திரும்பவும் நான் சொல்றேன், என்கிட்ட இல்லை, அவர் தான் பேசணும். ஐ ஆம் ஜஸ்ட் அ சேனல், அவர் தான் பேசணும். சொல்லுங்க, இது வரைக்கும் இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஒன்று மட்டும்தான் ஊதி இருக்கிறார். அந்த ஒன்றை மட்டும் ஊதுனதுனால ரொட்டீனா நடக்கிறது தான் நடந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கே தான் வந்துட்டு இருக்கிறோம். 5:6 வாசிங்க வேகமா. 5:6. நெடுந்தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையம். ரைட். அடுத்து, அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் நெடுந்தொலியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையம் பிரயாணப்பட கடவுது. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த செகண்ட் ட்ரம்பட்? இரண்டாவது எக்காலத்தினுடைய நோக்கமும் அர்த்தமும் என்னன்னா, தேக்க நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணுவார். புறப்பட பண்ணுவார். இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. புறப்பட பண்ணுவார். ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. ரொம்ப நான் சிம்பிளா தான் புரிய வைக்கிறேன். என்னன்னா, முதலாம் எக்காலம் உங்களை செய்ததையே செய்ய வைக்கும், வந்த இடத்துக்கே வர வைக்கும், உங்களை செய்ததையே செய்ய வைக்கும், பேசினதையே பேச வைக்கும், பார்த்ததையே பார்க்க வைக்கும். பட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செகண்ட் ட்ரம்பட்? நீங்கள் புறப்படுவீர்கள், அடுத்த எல்லைகளுக்கு போவீங்க. சபை விட்டு போவீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு புறப்படுவீர்கள். கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க அந்த ஃப்ளோவை தடுக்கிறீங்கன்னு நான் உணர்றேன். கொஞ்சம் வாயை தரங்க. என் வாழ்க்கையில் ஒரு 2ஆம் எக்காலம் ஊதப்படணும். என் தேக்க நிலைமைகள் மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற டைம் ஆயிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நீங்கணும்பா. என் வாழ்க்கையில பார்த்ததையே பார்க்கிறோம்பா. ஒரு புது அனுபவங்கள் இல்லப்பா. பேச பேசதான் விடுதலை வரும் சகோதரி. அம்மா, கதை கேட்டா விடுதலை வராது. பேச அந்நிய பாஷையே பேசுறேன்பா. ஒரு புது ரெவலேஷன் இல்ல, ஒரு புது வெளிப்பாடு இல்ல. என் வாழ்க்கையில 2வது எக்காலம் ஊதுங்க. எங்க சகோதரிகளுக்கு 2ஆம் எக்காலம் ஊதுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு 2ஆம் எக்காலம் ஊதப்பட போகிறது. ஊழியர்களுக்கு 2ஆம் எக்காலம் ஊதப்பட போகிறது. This is going to be the second trumpet. உன் ஊழியத்தில் ஒரு புதிய நிலைமை. எல்லா Masi parusha sofa masifa fa fafuria hosika parush elufusia kuparakate fapura kusiata. ஒரு பூரிகை ஊதப்பட போகிறது. உன் பழைய வாழ்க்கையிலிருந்து நீ புறப்பட போகிறாய். உன் எகிப்திலிருந்து அக்கினி உரபா கந்தரா, எகிப்திலிருந்து நீ புறப்பட போகிறாய். ப்ளீஸ் வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. புறப்பட போகிறீர்கள், புறப்பட போகிறீர்கள். உன் பழைய வாழ்க்கையிலிருந்து நீ புறப்பட போகிறாய். உன் பழைய அனுபவத்திலிருந்து நீ புறப்பட போகிறாய். நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் மூவ். கை தட்டுங்க. ஹோராபா சகதாபா. இது 2ஆம் எக்காலம். இது 2ஆம் எக்காலம். உங்களுக்கு இது 2ஆம் எக்காலம். பழைய அனுபவங்கள் இல்ல, பழைய பாவம் இல்ல, பழைய அசுத்தம் இல்ல, பழைய உறவுகள் இல்ல, பழைய கடன் இல்ல, பழைய நெருக்கடி இல்ல. உனக்கு இது 2ஆம் கை தட்ட தட்ட அக்கினி. உனக்கு இது 2ஆம் மின்சாரத்தை போல வல்லவர். இது உனக்கு 2ஆம் எக்காலம். இது உனக்கு, உன் குடும்பத்திற்கு 2ஆம் எக்காலம். This is going to be the second trumpet. உன் அந்நிய பாஷை மாறும், உன் பேச்சு மாறும், உன் உறவுகள் மாறும். அந்த 4 செவருக்குள்ள செத்து வாழ்ந்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அனுபவத்திற்கு முற்றுப்புள்ளி. நீ புறப்பட போகிறாய். நீ புறப்பட போகிறாய். நீ புறப்பட போகிறாய். ஜெபிங்க. யாரும் உங்க ஜெபத்தை நிறுத்த முடியாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவை உள்ள ஆத்துமா ஜெபிக்கட்டும். ஓ ரபா சதலபா கதரபசியா ரெபபா பதரபதனா. ஆனா ஒன்று மாத்திரம் தான் ஊதினால், ஒன்றை மாத்திரம் ஊதினால். வேதனையா சொல்லட்டுமா, எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒன்றை மாத்திரம் தான் ஊதி இருக்கிறார். When God decided to blow the second trumpet. என் ஊழியத்தில் ஒரு 2ஆம் எக்காலம் ஊதுங்கப்பா. என் வாலிபத்துக்கு ஒரு 2ஆம் எக்காலம் ஊதுங்க.
என் மேரேஜ் லைஃப்ல ஒரு 2ஆம் எக்கால ஊதுங்க. என் திருமண விஷயத்துல ஒரு 2ஆம் எக்கால ஊதுங்க. என் பிள்ளையினுடைய படிப்புல ஒரு 2ஆம் எக்கால ஊதுங்க. இப்படி நான் ஒரு க்ளூ தரும்போது நீங்க எடுத்து ஜெபிக்க வேண்டாமாமா? நான் ஒரு ஹிண்ட் தர்றேன், நீங்க அதை எடுத்து உங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்க ஜெபப்பொறிக்கு கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டாமா? பேசுங்க பேசுங்க. சும்மா பிரசங்கியார் பிரசங்கம் பிரயோஜனப்படாது. உங்க ஜெபம். உம்மை போல யாரும் உண்டோ, உந்தன் அன்பிற்கு நிகர் எது உண்டோ? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குறேன். இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பின் மாலையில் நான் நனைகிறேன். உம்மை போல யாரும் உண்டோ, உந்தன் அன்பிற்கு நிகரிலும். கேட்டு பாடுங்க, டக்குனு பாடுங்க. உன்னை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். உங்க சத்தம் இயேசுவே, இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பிற்காய் நான் ஏங்குறேன். தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பின் மாலையில் நானையுமே. இயேசுவே இயேசுவே நீர் போதுமே. இன்னொரு விசை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே. இயேசுவே இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு விசை என்னை நிரப்புமே. எதுக்கு பாட்டு பாடுறோம் தெரியுமா? வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. பட் யூ நீட் டு grasp and sing it out. அவ்வளவு கஷ்டமான வரிகள் ஒன்றும் இல்லையம்மா. உங்களோட ஆண்டவர் பேசுறது உணர முடியலையா? நான் கண்ணீரோட சொல்றேன், எத்தனை ஊழியர்கள் தன் வாழ்க்கையில ஒரு எக்காலத்தோட ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க தெரியுமா? யூ நீட் a second trumpet. அந்த 2வது எக்காலம்னாலே அது அதனுடைய மீனிங்கே வேறங்க. எப்போ புரியுதுன்னு பார்ப்போமே. இல்லைன்னா ஆவியானவருக்கு வேற வேலை இல்லைன்னா 2 எக்காலத்தை செய்ய வச்சாரா அண்ணே? That is a purpose. கஷ்டப்பட்டு 2 வெள்ளிப்பூரிகளை செய், அதை ஒரே வெள்ளி தகட்டால செய், ஒன்றை மாத்திரம் முதல்ல ஊது, அப்புறம் நான் சொல்லும் போது 2வது ஊதுன்னா he is not a mad. Everything is having a purpose. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் சபைக்காக 2வது எக்காலம் ஊதணும். உங்களுக்காக ஒரு 2ஆம் எக்காலம் ஊதப்படணும். அந்த 2ஆம் எக்காலம் ஊதப்படும் போது அவங்க தேக்க நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போனார்கள். They are shifted, they are elevated. அவங்க அடுத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். நான் சொல்றேன், உங்க மகன் வாழ்க்கையில ஆண்டவர் 2ஆம் எக்காலம் ஊதணும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில 2ஆம் எக்காலம் ஊதணும். உங்க கணவர் வாழ்க்கையில ஒரு 2ஆம் எக்காலம் ஊதப்படணும். எலோ ஷாகா பராட்டலாபாயா எலா மசேக்ரேஸ் மசிகா பருஷலாபா
இந்த ஒரே மாதிரி வாழ்க்கை ரொம்ப காலம் வாழ்ந்துட்டாலே வெறுப்பு வந்துரும்மா. நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டே வரணும். அதுக்காக தான் மீன் பிடிக்கிறவர்களாகிய சிலரை கண்டு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வாருங்கள்னு கூப்பிட்டார். நான் கேட்டேன், ஏற்கனவே அவங்க மீன் பிடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க சிஸ்டர், மற்றவங்க இங்க கவனிங்க, why you are disturbing them, ஏன் அவங்கள மீன் பிடிக்கிறத விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னீங்கன்னு நான் கேட்கும்போது எனக்கு பர்சனலி ஆவியானவர் சொன்னார், ரொம்ப வருஷமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்குள்ள சலிப்புத்தன்மை வந்துடாதா, ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஹிம் as a fishes of men. ஒரு சேஞ்ச் தேவைங்க. லைஃப் நீட்ஸ் அ சேஞ்ச். அதனால தான் எப்பவும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற நாம ஒரு நாள் ஹோட்டல் போகணுன்னு முடிவு பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி கொடைக்கானல் போயிட்டு வரோன்னு சொல்கிறோம். we need a change. பார்த்த முகரக்கட்டையை பார்த்து சலிச்சு போச்சு சார். இந்த அம்மா கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு மேலே இருக்கிற ஆசை போயிடுச்சு சார். எதுக்கு why we are preferring hotel சொல்லுங்க? ஏன் ஹோட்டல் ப்ரிஃபர்? we need a change. we need a change. we need a change. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்கு வாசிக்க வேண்டாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூ திங்ஸ் should come. புதியவைகள் வரணும், புதியவைகளை பார்க்கணும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு புது அனுபவத்தை சபை பெற்றுக்கொள்ளணும். அப்படியே வேணும்னா ஒரு 2ஆம் எக்காளம் ஊதப்பட வேண்டும். when the second trumpet blows, உங்க வாழ்க்கையில 2ஆம் எக்காளம் ஊதப்பட போகிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஆசையா கொடுத்த மன்னா தான். அதுக்கு மன்னான்னு பேர் வச்சதே நம்ம ஆட்கள் தான். பேர் வைக்கிறதுல நம்ம ஆட்கள் கில்லாடி. மன்னான்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அது வெண்மை நிறமாகவும் தேனிலிட்ட பணியாரமாகவும் கொத்தமல்லி அளவாக இருந்ததுனால அதுக்கு மன்னான்னு அவங்க தான் பேர் வச்சாங்க. ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்றாங்க, இந்த உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, இங்கே அப்பவும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறதுன்னு என்னாகமம் 21:4-5 சொல்றாங்க. ஏன்னா 40 வருஷம் ஒரே ஃபுட்டு சார். நீங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் 25 வருஷமா ஒரே மாதிரி தான் வாழ்றேன்? ஐ நீட் a change லார்ட். நீங்க பேசினா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். யூ நீட் அ சேஞ்ச், யூ நீட் அ சேஞ்ச். நான் சொல்லுவேன், ஆண்டவரே வாழ்க்கை மாதத்தில் குறைந்தது ஒரு 25 28 நாள் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஜஸ்ட் இமேஜின், இந்த தொண்டை திடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு சில நேரங்களில் 3 பிரசங்கங்கள் கூட நான் பண்ண வேண்டிய கட்டாயமும் அவசியமும் என்ன இருக்குது. ஆனால் அடிக்கடி என்னுடைய பர்சனல் ப்ரேயர் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசை தந்துருங்க, ஸோ தட் ஐ கேன் ரினீவ். எனக்கு உற்சாகம் வரும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு உற்சாகம் வரும். நல்ல உணவு தான், நல்ல சாப்பாடு தான். ஆனால் 40 வருஷம் ஒரே உணவை சாப்பிட்டதுனால அவங்க சொல்கிறாங்க டிஸ்கஸ்டிங், எங்களுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மிசரபிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு பரிதாபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க ஆஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. கனமில்லாத உணவுன்னு சொல்கிறாங்க. நான் கண்ணீரோடு சொல்கிறேன், ஒரு புதியவைகள் வேணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? யூ நீட் சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். 10 வருஷமாகி உங்கள் வீட்டில் ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. யூ நீட் அ சேஞ்ச் இன் யுவர் ஃபேமிலி. பேச மாட்டேங்கிறீங்க. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எப்போ போனாலும் எங்கள் வீடு நரகம் மாதிரி இருக்கும் சார். நரகம் மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பா ஒரு மூலையில் படுத்து கிடப்பார். எங்கள் அம்மா அந்த நைட்டே மாற்றாமல் இருப்பாங்க. அந்த கிச்சனே சமைக்கப்படாத கிச்சனாக இருக்கும். ஏன்னா ஏதோ கஞ்சி பிரெட்டு எதையாவது சாப்பிடுவாங்க. நாங்கள் போனால் தான் ஏதாவது எங்கள் அம்மா சமைப்பாங்க பாருங்கள். நாள் வந்தால் போய் சேர வேண்டியதான். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் தம்பி கல்யாணம் ஆச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள ஒரு சேஞ்ச் வருது. டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சேஞ்ச் வந்துச்சுங்க. என் மனைவி கன்னியாகுமரி, என் தம்பி மனைவி சென்னை. என் மனைவி மாமான்னு கூப்பிடுறா, அவள் அங்கிள்னு கூப்பிடுறா. வீட்டில் போய் கூட நீங்கள் சிரிக்கலாம், தப்பு இல்லை. என் மனைவி எங்கள் அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறா, அவள் ஆண்டின்னு கூப்பிடுறா. அது என்ன ஆண்டி இல்லை, ஆண்டி, சென்னை ஆண்டி. புரியல. அவள் ஃபுல்லாக யூடியூப் சமையல் தான். என் தம்பி மனைவி பீர்க்கங்காய் துவையல், அது இதுன்னா எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஆயிட்டார். 10 மணி ஆனாலும் சாப்பிடுவாங்கன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டா வராது. எங்கள் அப்பா மருமக வந்தோடனே 8:30 வந்துடுறார் டேபிளுக்கு. ஏன்னா யூடியூப் சமையலில் திடீர்னு பிரெட்டில் அல்வா செய்துருவாங்க. என் தம்பி மனைவி பாவைக்கால் அல்வா செய்துட்டா. அன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா வாழை இலையில் அல்வா செய்துட்டாங்க. இதெல்லாம் யூடியூப் சமையல், தேங்க்ஸ் டு யூடியூப் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப ஆயிட்டார். அப்புறம் 1 இயரில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். இப்போ ஒரு குடும்ப ஜெபத்தில் எங்கள் அப்பா சொல்கிறாரு எங்கள் அம்மாட்ட, ராணி, இனி ஆண்டவர் நமக்கு ஒரு 15 வருஷம் ஆயுசு காலம் தந்தா இந்த பிள்ளைங்களை ஒன்று வளர்க்கலாம் இல்லைன்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நாள் வந்தால் போய் சேரலான்னு சொன்னேன். எங்கள் அப்பா புதியவைகளை பார்த்தோன்னே வாழணும்னு தோணும்.
நான் இதெல்லாம் சும்மா சொல்லலைங்க. உங்க வீடுகளில் புதியவைகள் வரப்போகிறது, புது உறவுகள் வரப்போகிறார். சில வீட்டில் எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்க போறீங்க, எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் வாங்க போறீங்க, எக்ஸ்ட்ரா ரூம் கட்ட போறீங்க. நியூ திங்ஸ் வில் கம். சில வீடுகளில் வீட்டு கூட்டம் நடக்க போகிறது, புது உறவுகள் வரப்போகிறார்கள். ஓபே தேதோம், கெட் ரெடி. உடன்படிக்கை பெட்டி வரப்போகிறது. மலை நாட்டில் இருந்து ஒரு லேவியன் புறப்பட்டு வருகிறார். அவன் உன் வீட்டுக்கு ஆசாரியனாக, உனக்கு தகப்பனாக இருக்க போகிறார். Thus says the Spirit of the living God. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி புதிய கிருபைகள் வரப்போகிறது, புது பாஷைகள் கிடைக்க போகிறது, புது அபிஷேகம் கிடைக்க போகிறது. சபைக்கு புது ஆத்துமாக்கள் வரப்போகிறது, புது சர்வீஸ் நடத்த போகிறோம். ஊராபா கதலாயா தேலியா ஊராபாசியா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கை தட்டி. இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சதுங்க. என் கண்ணு முன்னாடி என் பேரண்ட்ஸ் செத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி அணு அணுவா சாகிறத நான் பார்த்திருக்கிறேன். குளிக்க தோணாது, ட்ரெஸ் மாத்த தோணாது, என்ன விரக்தி அடைந்த வார்த்தைகள். ஆனா when they see new things in my life. எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் தம்பி கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்ச உடனே எங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறிடுச்சு. 6 மணிக்கு எழும்பிடுறாரு அவரு, பேரப்பிள்ளை கூட விளையாட, அவங்களுக்கு சாப்பாடு விட்ட. நான் இது எதுக்கு விளையாடுறதுக்கு நான் பேசலம்மா. நியூ திங்ஸ் இல்லைன்னா வாழ்க்கை விரக்தி அடைஞ்சிடும். If any man in Christ, he is a new creature. All things are passed away and everything becomes. It is your inheritance. இது உங்களுடைய வகை, இது உங்களுடைய உரிமை. எப்படி ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இந்தியாவில் கிடைக்கிற சலுகை எல்லாத்துக்கும் சொந்தங்கிற மாதிரி இது பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைக்கு கிடைக்கக்கூடிய உரிமை. நியூ திங்ஸ். இட் இஸ் மலையாளத்தில் அழகா அவகாசம். அது ரொம்ப அழகா இருக்கு. அவகாசம். இட் இஸ் யுவர் ரைட். ரைட்டுங்க அப்படின்னா என்ன சொல்றது? ரைட். இட் இஸ் யுவர் ரைட். புது விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வர்றது இட் இஸ் யுவர் ரைட். அதான் பவுல் எழுதுறார், இஃப் எனி மேன் இன் கிரைஸ்ட், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒளிந்து போகுது, எல்லாம் புதுசாகுது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு புதியவைகள் என்பது இட் இஸ் a privilege, இட் இஸ் a birthright. அது உங்களுடைய பிறப்பின் உரிமை. கரங்களை உயர்த்தி கேட்கணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவையா ஒரு புதுமை. நான் சொல்றேன், இதை நீங்க விசுவாசிக்கணும். பாருங்க, இது நம்ம சபைக்கான கூட்டம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா ஏதாவது ஒரு புதுசு நடக்கட்டும். உம்மை போல யாரும் உண்டோ, அந்த அன்பிற்கு நிகர் எது உண்டோ? அப்பா, தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். ஒரு தடவை பாடுவோமா? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டால் அன்பாயே சென்னை சேர்த்து கொள்வார். இயேசுவே, இயேசுவே நீர் போதுமே, நான் ஏங்குறேன். இயேசுவே நீர் போதுமே, உம் அன்பின் மாலையில் நனையுமே. இப்போ கவனிங்க. இப்போ எத்தனை பேருக்கு இது நீடட்னு தோணுது? அதுக்கு தான் இவ்வளவு இல்லஸ்ட்ரேஷன், வேற ஒன்றும் இல்லை. 2 எக்காலம் தேவை. என்ன சொல்ற? ஊழிய வெறுத்துரும் சார், ஊழிய வெறுத்துரும். மன்னா மாறல, ஆனா மன்னா மேல ஏன் வெறுப்பு வந்துச்சு? அதையே சாப்பிட்டதுனால. அப்ப கிறிஸ்து மேல ஏன் வெறுப்பு வருதுன்னா ஒரே அனுபவம். ஆராதனை மேல ஒரு சலிப்புத்தன்மை வெளியில சொல்ல முடியல, நம்மள அறியாம வருது இல்ல என்ன? இப்ப ஏன்னா ஒரே கைத்தட்டு, ஒரே வார்த்தை, புதுசு எதுவும் பார்க்கல. வெளிப்படுத்தின விசேஷம் 21 சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றார். நியூ திங்ஸ் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். நான் எதையோ பேசிட்டு போறதுக்கு வரலங்க. ஆவியானவர் பிட்டு தர்றதை உங்களால் உணர முடியுதா? நான் பார்த்துருக்கிறேன், சில ஊழியர்கள், சில விசுவாச பிள்ளைகள் சலித்து போறதை பார்த்துருக்கிறேன். ஆதியாகமம் 43:22 யாக்கோபு என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேல் என்னை குறித்து மனம் சலித்து போனான். இந்த சலிப்பு எங்கிருந்து வருது? நீங்க ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க சார்.
சமாரியாவில் போய் பிலிப்பு போயிட்டு வந்த இடத்துல பேதுரு யோவான்னு போய் கேட்குறாங்க, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? அவன் கேள்விப்படக்கூட இல்லைன்னு சொன்னான். ஆனால் நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு மோசமான புத்தி சொல்லட்டுமா, நம்மகிட்ட ஒருத்த வழி கேட்டால் கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்கே போய் அந்த கடையில் கேளுங்கன்னு சொல்லுவோம். அவன் கேட்பான், அட பரதேசி, அதை நான் கேட்க மாட்டேன்னா. புரியல உங்களுக்கு? தெரியலன்னே சொல்ல மாட்டோன்னே, தெரிஞ்ச மாதிரி அவன் நம்ம இருமுறது த்ரோட்டெல்லாம் ரெடி பண்ணுறதை பார்த்தோன்னே அவன் நமக்கு டைரெக்டாக லொக்கேஷன் தந்துடுவான்னு நினைப்பான். நீங்கள் நேராக போய் அந்த முக்கில் போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். தெரியலன்னு சொல்கிறத சொன்னாதான் விளங்கிருமே. பிரியாணி வைக்க தெரியுமா? தெரிஞ்சிருமே. தோசை சுட தெரியுமா? தெரிஞ்சிருமே. சுடு தண்ணி வைக்க தெரியுமா? தெரியுமே. 2 விசில் வைக்கணுமே. சுடுதண்ணிக்கும் குக்கரில் வைக்கிற ஆட்களாக்கு நம்ம ஆட்கள். எத்தனை விசில் வைக்கணும்ப்பா சுடுதண்ணிக்குன்னு? அதனால தெரியாதுன்னு சொல்லி பழகுங்க. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு தெரியலப்பா, எனக்கு புரியலப்பான்னு சொல்லி பழகுங்க. நான் சொல்றேன், தொடர்ந்து ஒரே ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழுகிறவர்கள் கூட கிறிஸ்துவை வெறுப்பார்கள். That is not his mistake, that is your mistake. We are not yet updated. நாம அப்டேட் ஆகலைங்க, அதுக்கு அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஐஃபோனில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை புது அப்டேட் போடுறான். அந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த டெக்னாலஜி உங்கள் ஃபோனுக்குள்ளே வரும். இஃப் யூ ஆர் அப்டேட்டட். நோக்கியா 1100 பாம்பு கேம் விளையாடிட்டு கிடந்த நம்ம கையில் ஒரு டச் ஃபோன். அது உங்களுக்கு தெரியல என்ன, எல்லாம் ராங் நம்பர். பரலோகத்திலிருந்து வந்துட்டேலாமா? ரைட். கியாமுயான ஒரு பாம்பு கேம், அது இற தேடிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஓடும். தெரியல, எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. என்ன ஞானேஷ் மட்டும்தான் பாவியிலும் பிரதான பாவி. நல்லது. அப்போ 2ஆம் எக்காலம் ஊதுறது எதுக்குன்னா, நியூ பிகினிங்ஸ், புதிய துவக்கங்கள். நான் உங்கள் வீட்டில் புதிய அனுபவங்கள் வரணும். இது உங்கள் ப்ரிவிலேஜ். சொல்லுங்க, ஏசப்பா நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி சில புதியவைகளை பார்க்கணும்ப்பா, புதிய அனுபவங்கள் நடக்கணும். என் கிச்சனில் மாற்றம் வரணும், என் வீட்டு பெயிண்டில் மாற்றம் வரணும், என் வீட்டில் இருக்கிற நபர்களின் எண்ணிக்கை கூடணும். வாயை திறங்க. அதனால தான் லாபான் யாக்கோபை பார்த்து ஏன் சந்தோஷப்பட்டார் தெரியுமா? நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு கர்த்தர் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று குறிப்பினால் அறிந்தேன். என்ன சொல்றார் தெரியுமா சிஸ்டர்? என்ன சொல்றார் தெரியுமா? நீ வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டில் இருந்த சேஞ்சஸ் விட நீ வந்த பிறகு என் வீட்டில் வந்த சேஞ்சஸ் அதிகம். நான் சொல்றேன், உங்க வீட்டில் புது சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓ, நிறைய செட்டப்ஸ் மாற போகுது, நிறைய மெனுஸ் மாற போகுது. ஓ ரபாகதா ராபாயா. ஹல்லேலூயா. தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே என்னை சேர்த்து கொள்வார். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல கேளுங்க. தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே என்னை சேர்த்து கொள்வார். இது எனக்கு அவர் என் கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தை தருது. புதியவைகளை பார்க்கும்போது என்ன அவர் கைவிடலைங்கிற நம்பிக்கையை தருது. Still I am connected with him. அவரோடு நான் கனெக்டா இருக்கிறேன், அதனால தான் எனக்கு புதுசு நடக்குதுங்கிற நம்பிக்கையை தருது. என்ன, என் மேல அவர் நினைவா இருக்கிறார், என் மேல கரிசனையா இருக்கிறார், நான் சோர்ந்து போக கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் புதியவைகளை எனக்கு தருகிறார். நியூ திங்ஸை பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிச்சிருங்க. புதுசாக ஒரு அந்நிய பாஷை வரும்போது உங்களுக்கு தைரியம் வரும், புது வெளிப்பாடு வரும்போது உங்களுக்கு நம்பிக்கை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.